Hello everyone. Actually in the last class நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா appropriation bill and finance bill, the difference between the appropriation bill and finance bill and the procedure for passing money bill அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரொசீஜர் அப்படிங்கிறதுல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி select only period recommendation of the president அப்படிங்கிறத பாஸ் பண்ண முடியும், only by the minister தான் பாஸ் பண்ணுவாங்க, only by the லோக்சபால தான் பாஸ் பண்ண முடியும், with the simple majorityல both the houses அப்படிங்கிறதுலையுமே மஸ்ட் இதை பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் what is the difference between passing appropriation bill, finance bill and money bill? So what is the major difference? அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஓகே, ஸோ இந்த மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு வந்தால் இந்த வெரி சிம்பிள் திங். ஸோ மணி பில்லில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்தால் 2 times ஸ்பீக்கரோட என்டோர்ஸ்மெண்ட் லெட்டர் இருக்கும். எதுக்காக மணி பில்லுக்கு ஸ்பீக்கரோட என்டோர்ஸ்மெண்ட் லெட்டர் அப்படிங்கிறது வேணும்? எதுக்காக அவங்க கிட்ட ஒப்புதல் வாங்கணும்? ஸ்பீக்கர் என்டோர்ஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் சபாநாயகரோட அந்த ஒப்புதல் அப்படிங்கிறத என்ன பண்ணுவாங்கன்னா அட்டாச்மெண்ட் பண்ணி பில்லோட சென்ட் பண்ணுவாங்க. ஏன் அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்னா பிகாஸ் ஸ்பீக்கர் இஸ் அ ஒன்லி பர்சன் அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன் இஸ் அ ஒன்லி பர்சன் ஹூ என்டோர்ஸ், லைக் அவங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்தால் ஓகே இதுதான் மணி பில் அப்படிங்கிறதுக்கான அந்த என்டோர்ஸ்மெண்ட் ஒப்புதல் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஆக்சுவலாக அந்த அட்டாச்மெண்ட் லெட்டர் இருந்தால் மட்டும்தான் அந்த பில்லையே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மணி பில்லாக கன்சிடர் பண்ணுவாங்க. இந்த சேம் வேலை தான் என்ன பண்ணாங்கன்னா ஆதார் பில்லையுமே மணி பில் அப்படிங்கிறத பாஸ் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் நாட் லைக் ஹெட்டிங்லாம் இருக்காது, திஸ் இஸ் மணி பில், திஸ் இஸ் அப்ரோப்ரேஷன் பில், திஸ் இஸ் ஃபினான்ஸ் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங்லாம் இருக்காது. இந்த இடத்துல என்ன மட்டும் தான் இருக்குன்னா ஸ்பீக்கரோட என்டோர்ஸ்மெண்ட் லெட்டர் அட்டாச் ஆயிருந்ததுன்னா அது மணி பில், அப்படி இல்லை அப்படின்னு வந்தால் பேஸ்ட் அப்பான் த ஆப்ஜெக்டிவ் அப்படிங்கிறத வச்சு தான் எதை டிசைட் பண்ணுவாங்கன்னா ஓகே திஸ் இஸ் அப்ரோப்ரேஷன் பில், திஸ் இஸ் ஃபினான்ஸ் பில் அப்படிங்கிற அந்த டிஃப்ரென்சியேஷன் நடக்கும். ஸோ லைக் இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் செஷன்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்த மாதிரி ஸோ பட்ஜெட் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது வந்து நடந்தது ஒன்லி இந்த லோக்சபா அப்படிங்கிறதுல மட்டும்தான். ராஜ்யசபாவில் அதுக்கான ஹாட் காப்பி வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. தென் ஜென்ரல் டிஸ்கஷன் அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஜென்ரல் டிஸ்கஷன் ஹெல்ட் இன் போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டு ஹவுஸ் அப்படிங்கிறதுலுமே நடக்கும். ஆஃப்டர் திஸ் 30 days அட்ஜர்ன்மெண்ட் பீரியட். டியூரிங் தட் அட்ஜர்ன்மெண்ட் பீரியட் அப்படிங்கிறதுல டிஆர்எஸ்சி கமிட்டிஸ் அப்படிங்கிறதுக்கான ஸ்க்ரூட்டினை அப்படிங்கிறது நடக்கும். ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணப்பட்ட ரிப்போர்ட் அப்படிங்கிறது எங்கே பண்ணுவாங்கன்னா போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ஸோ ரெண்டு ஹவுஸ் அப்படிங்கிறதுலையுமே அதை சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர் சப்மிஷன் ஆஃப் திஸ் ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்தால் தெர் இஸ் அ voting on demands of grants. Period to the voting of demands of grants there may be, actually it's not mandatory. Passing cut motion அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் மேண்டட்டரி அப்படிங்கிறதுலாம் கிடையாது, இட் மே பி தான். ஸோ வேணும்னா பாஸ் பண்ணலாம், வேணும்னா ஏதாவது ஒரு அதிருப்தி இருக்கும் பட்சத்தில் பாலிசி கட் மோஷனோ இல்லை எக்கனாமிக் கட் மோஷனோ ஆர் லைக் டோக்கன் கட் மோஷன் அப்படிங்கிறத பாஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு வந்தால் டைரக்ட்லி தே மூவ் ஆன் டு voting stage. ஸோ ஹியர் இட் இஸ் there is a voting அப்படிங்கிறது வந்து நடக்கும். ஸோ voting முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் என்ன பண்ணுவாங்கன்னா passing appropriation bill, then it is passing finance bill. So as a difference appropriation bill பாஸ் பண்ணாதான் மணி என்னால் எடுக்க முடியும் from consolidated fund of India, both from charged upon and made from consolidated fund of India. So then only finance bill அப்படிங்கிறது வந்து is for taxation. Actually this is not a money bill. There is a difference between money bill and this bill. The main difference is speaker endorsement letter இருந்தால் money bill, அப்படி இல்லை அப்படின்னு வந்தால் that is either appropriation or finance bill. It's based upon the objective அப்படிங்கிறத வச்சு okay this is appropriation bill, this is finance bill அப்படிங்கிறத வந்து அவங்க split out அப்படிங்கிறது பண்ணிப்பாங்க. Actually in this whole process எத்தனை டேஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு வந்தால் வித்தின் 75 days அப்படிங்கிறதுல மஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ திஸ் voting stage appropriation bill and finance bill அப்படிங்கிற ஸ்டேஜ் this complete stage வந்து 75 days அப்படிங்கிறதுல பாஸ் பண்ணியிருக்கணும். that is mandatory. Is it mentioned in the constitution? Ma'am that 30 days, this 75 days, is it mentioned in the constitution அப்படின்னு கேட்டால் actually this thing is not mentioned in the constitution. Nowhere in the constitution இதை பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. பட் ஏன் இந்த 75 days, ஏன் இந்த 30 days அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நம்ம கன்வென்ஷனலாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம். லைக் விப்புங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது எப்படி நம்ம கன்வென்ஷனலாக ஃபாலோ பண்ணிட்டு வருமோ அதே மாதிரியே இந்த இதையும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்தால் கன்வென்ஷனலாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதில் இப்போ வரைக்கும் யாரும் எந்த சேஞ்ச் அப்படிங்கிறதும் பண்ணதே கிடையாது. இஃப் த ஃபெயிலியர் ஆஃப் தி 75 days இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு the fall of government, because conventionally ஒரு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரதை ஒருத்தவங்க பிரேக் பண்ணுறாங்கன்னா அவங்க மேலே இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ், ஐ மீன் ஒரு கவர்மெண்ட் பிரேக் பண்ணுதுன்னா அந்த கவர்மெண்ட் மேலே இருக்கக்கூடிய கான்ஃபிடன்ஸ் வந்து மேபி பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தேர் மேபி, இட்ஸ் நாட் மேண்டட்டரி, இட்ஸ் நாட் டைரக்ட்லி ஈக்குவல் டு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் சொல்ல, தேர் மேபி நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து அகைன்ஸ்ட் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஓகேவா? That's why I'm saying actually this is the main process. Okay va, the main stage. So there are two broad stages வந்து இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம். So first stage, the broad stage அப்படிங்கிறதுல first one budget, I'm sorry, the first stage is budget preparation stage பார்த்தோம். Next one is budget enactment stage. So the enactment stage அப்படிங்கிறதுல தான் the 6 broad stages அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். And the third one is budget
எக்ஸிக்யூஷன் ஸ்டேஜ் அப்படிங்கிறது இருக்குது. பட்ஜெட் எக்ஸிக்யூஷன் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட். இட்ஸ் நத்திங் பட் பட்ஜெட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, ஐ மீன் பட்ஜெட்டில் என்ன இருக்கும், பாலிசிஸ் இருக்கும், ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், டாக்ஸேஷன் ப்ரொபோசல்ஸ் இருக்கும், அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஐ மீன் எம்ஜி நரேகா ஸ்கீம் எப்படி போச்சு, ஆவாஸ் யோஜனா எப்படி போச்சு, லைக் சமதர் உஜாலா யோஜனாஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி போச்சு, லைக் டாக்ஸேஷன் வந்து ப்ராப்பராக கலெக்ட் பண்ணுறாங்களா, ஆர் லைக் அந்த கலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறதுல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, ஃபால்ஸ் இருக்கா, ஆக்சுவலாக இட்ஸ் ஆல் அப்படிங்கிறது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் part. Third stage அப்படிங்கிறது வந்து it's completely ஒரு current affairs part. And the last stage is post budgetary control. So post budgetary control na once budget முடிஞ்சதுக்கு அப்புறம் post stage அப்படிங்கிறதுல ஒரு சில பர்சன்ஸ் அப்படிங்கிறது வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஓகேவா, ஆக்சுவலாக இட்ஸ் நத்திங் பட் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ். ஓகேவா, போஸ்ட் பட்ஜெட்ரி கண்ட்ரோல். அப்போ இதை யார் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வரானா, இட்ஸ் நத்திங் பட் கேக் அண்ட் சம் அதர் கமிட்டிஸ் அப்படிங்கிறதா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வருவாங்க. கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நத்திங் பட் இட்ஸ் லைக் அ மானிட்டரிங் பர்பஸ் அப்படிங்கிறதுக்காக, ஆடிட்டிங் பர்பஸ், லைக் மோர் ஆர் லைக் இட்ஸ் லைக் ஆடிட்டிங் பர்பஸ் அப்படிங்கிறதுக்காக வருவாங்க. ஓகேவா, ஸோ லைக் இந்த இடத்துல ஆக்சுவலாக இட்ஸ் மோர் ஆர் லைக் லைக் போஸ்ட் ஸ்டேஜில் தான் இருக்கும். இட்ஸ் நாட் இன் த ப்ரீ ஸ்டேஜ் அன்லைக் யூஎஸ். பிகாஸ் இன் யூஎஸ் அப்படிங்கிறதுலாம் போஸ்டாகவே பீரியடாகவே யார்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கணும்னா கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல். ஓகேவா, ஆடிட்டர் ஜென்ரல்னா இட்ஸ் நத்திங் பட் இந்திய அரசின் தலைமை கணக்கு தணிக்கையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரியே ஸ்டேட்டுக்கும் இப்போ தமிழ்நாடோட தலைமை கணக்கு தணிக்கையாளர் அப்படிங்கிறது வந்து இருப்பாங்க. கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல், ஆக்சுவலாக எம் சைலண்ட், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் அப்படிங்கிறது. ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடிட்டிங் பண்ணுவாங்க. இனிஷியலாக இதே பர்சன் தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஆடிட்டிங் அண்ட் அக்கௌண்டிங் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் திங். ஓகேவா, ரெண்டும் ஒன்றும் கிடையாது. ஆடிட்டிங் வேறு, அக்கௌண்டிங் வேறு, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த கேக் வந்து ஒன்லி ஆடிட் மட்டும் தான் பண்ணுவார், அக்கௌண்ட் பண்ண மாட்டார். ஆக்சுவலாக திஸ் இஸ் a recommendation of ARC commission, first ARC commission, first administrative reform commission. ARC அப்படிங்கிறது வந்து இஸ் நத்திங் பட் administrative reform commission. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் administrative reform commission அப்படிங்கிறதோட ரெக்கமெண்டேஷன். அக்கார்டிங் ஏன் வந்து இது ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இட் ஷுட் பி தெர் ஆர் சம் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது வந்து இருக்கணும். இப்போ லெட்ஸே நானே இருக்கேன், நானே கம்ப்ளீட்டாக ஒரு ப்ராசஸ் ஒழுங்காக நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட் பண்ணுறேன். ஓகேவா, லெட்ஸே ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட், ஒரு பர்டிகுலர் மினிஸ்ட்ரிக்கு ஒரு 100 கோடி அலோகேட் பண்ணியிருக்கோம், இந்த அத்தாரிட்டி கண்ட்ரோலில் தான் இருக்குது, இந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆடிட் பண்ணிட்டு வரேன். அதில் ஏதாவது ஃப்ளாஸ் இருக்கா அப்படிங்கிறத வந்து நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நானே அதை அக்கௌண்ட் பண்ணேன் அப்படின்னு வந்தால் நான் அதில் சம் சேஞ்சஸ் பண்ணி எழுதுறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ இஃப் இட் இஸ் அக்கௌண்டட் பை சம் அதர் பர்சன் அப்படின்னு வந்தால் இட் கேன் பி நியூட்ரல் அண்ட் தட் பர்சன் இஸ் ஆல்சோ ஏ நியூட்ரல் பர்சன். லைக் ஒரு இண்டிபெண்டன்ட் அத்தாரிட்டி அப்பாயின்மெண்ட் பண்ணுறோன்னா லைக் பிரச்சனை வந்து குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தட்ஸ் வை ஃபர்ஸ்ட் ARC கமிஷன் என்ன பண்ணுச்சுன்னா ஆடிட் அக்கௌண்ட் ரெண்டுமே ஒரே பர்சன் பார்க்கக்கூடாது, ஸோ டிஃப்ரெண்ட் பர்சனுக்கு அலோகேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆஃப்டர் 2005 அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் பீரியட் டு 2005 வந்து ரெண்டுமே ஒரே சிங்கிள் பர்சன் கேக் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. பட் லேட்டர் ஆன் தட் இதை ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆடிட்டிங் தான் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் பண்ணுறாரு. அக்கௌண்டிங் வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னு வந்தால் சிலக் தேர் இஸ் அக்கௌண்டர் ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பர்சன் இருக்கார், அவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு வந்தால் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது பண்ணுறாரு. ஸோ இவர் கேகு அந்த பட்ஜெட், இப்போ லெட்ஸே பட்ஜெட்டில் என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட்டை ஒவ்வொரு பர்டிகுலர் மினிஸ்ட்ரிக்கும் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கும் அலோகேட் பண்ணியிருக்காங்க இல்லையா. போன அமௌண்ட்டு, ஏன்னா மணி கொடுத்தது நான், பீப்புளோட மணி, அது என்னோட மணி கிடையாது, பீப்புளோட மணியை MP சைன் போட்டு சிம்பிள் மெஜாரிட்டி பாஸ் பண்ணி மினிஸ்டர்ஸோட சம்மதத்தோடு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு மினிஸ்ட்ரிஸ் அப்படிங்கிறதுக்கும் அதை அலோகேட் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி அலோகேட் பண்ண மணி அவங்க ஒழுங்காக யூஸ் பண்ணுறாங்களா, ஐ மீன் அவங்க தனக்கு யூஸ் பண்ணிக்காமல் பீப்புளோட வெல்ஃபேருக்கு யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா, ஸோ லைக் அதை என்ஷூர் பண்ணணும் இல்லையா. அதுக்காக தான் கேக் என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்தால் ஆடிட் பண்ணுறாரு. ஸோ ஆக்சுவலாக கேகோட ஆடிட் அப்படிங்கிறதுல தெர் ஆர் 2 ஸ்டேஜஸ் இருக்குது, 2 டைப்ஸ் ஆஃப் ஆடிட் அப்படிங்கிறது வந்து அவர் பண்ணுவார். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அப்படிங்கிறது ஜென்ரல் ஆடிட், த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொப்ரேட்டரி ஆடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராப்பர்ட்டி கிடையாது, இட் இஸ் ப்ரொப்ரேட்டரி. ஓகேவா, ஸோ ப்ரொப்ரேட்டரி ஆடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஓனர்ஷிப் ஆடிட். ஓகே, ஸோ இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அன் ஓனர்ஷிப் ஆடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜென்ரல் ஆடிட் அப்படிங்கிறதுல அவர் என்ன பண்ணுவார்னா லைக் ஒரு மேலோட்டமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்தால் அந்த ஆடிட்டிங் ப்ராசஸ் பார்ப்பாங்க. லெட்ஸே ஒரு அமௌண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல ஒரு பர்டிகுலர் அத்தாரிட்டிக்கு அலோகேட் ஆயிருக்குன்னா லெட்ஸே ஒரு 50 கோடி வந்து அலோகேட் ஆயிருக்கு. ஸோ MP லேக் ஸ்கீம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படிங்கிறதோட லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் அப்படிங்கிறதுல ஒரு 50 கோடி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கலெக்டர், ஆக்சுவலாக கலெக்டர் அப்படிங்கிறது தான் ஹூ இஸ் அ ரெஸ்பான்சிபிள் பர்சன். MP லேக் ஸ்கீம் அப்படிங்கிறதுல ஃபண்டுக்கான ரெஸ்பான்சிபிள் பர்சன்
பர்சன் யார் அப்படின்னு வந்தால் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான். அவர்கிட்ட தான் அந்த ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். எம்பி கிட்ட ஃபண்டு கொடுக்க மாட்டாங்க, அத்தாரிட்டி கிட்ட தான் கொடுப்பாங்க. ஓகேவா, எக்ஸிக்யூட்டிவ் அந்த கலெக்டர் கிட்ட தான் ஃபண்டெல்லாம் கொடுப்பாங்க. அவங்க கிட்ட 50 கோடி இருக்குது. ஓகே, அவங்க எங்கெங்கெல்லாம் வந்து அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க, பீப்புளுக்கு எந்தெந்த ஏரியாலாம் வெல்ஃபேர் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த லோக்கல் ஏரியாஸ் அப்படிங்கிறத டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஜஸ்ட் இதை மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாருன்னா செக் பண்ணுவார் இன் திஸ் ஜென்ரல் ஆடிட்டில். ஓகேவா, ஜென்ரல் ஆடிட் அப்படின்னு வந்தால் ஃபண்டு வந்து கரெக்டான பர்சன் கிட்ட இருக்கா, கரெக்டான ப்ரொசீஜரை வந்து அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரா, கரெக்டாக வந்து அந்த லோக்கல் ஏரியாவில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கா, லைக் இதை மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாங்க செக் பண்ணுவாங்க. ஸோ யார்கிட்ட ஃபண்ட் இருக்குது, ப்ரொசீஜர் கரெக்டாக அந்த அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களா, ஜஸ்ட் அதை மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. இது ஜென்ரல் ஆடிட். ஓகேவா, ஒரு ஃபார்மல் ஆடிட். ஸோ ஆனால் ப்ரொப்ரேட்டரி ஆடிட் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக திஸ் ஆடிட் இஸ் மேண்டேட்டரி, மஸ்ட் பண்ணியே ஆகணும். திஸ் ஜென்ரல் ஆடிட் அப்படிங்கிறது வந்து இஸ் மேண்டேட்டரி ஆடிட், மஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா கேக் வந்து இந்த ஆடிட் பண்ணியே ஆகணும். ஓகேவா, தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன், மஸ்ட் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்தால் சப்மிட் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறதுல வந்து ஸோ தெர் இஸ் அ பப்ளிக் அக்கௌண்ட், இந்த மாதிரி ஜென்ரல் ரிப்போர்ட் ஆன் அப்ராப்ரேஷன் பில் அண்ட் ரிப்போர்ட் ஆன் ஃபினான்ஸ் பில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சப்மிட் அப்படிங்கிறது வந்து பண்ணுவார். இப்போ ரீசன்ட் ஸ்டேஜஸ் அப்படிங்கிறதுல ரிப்போர்ட் ஆன் பிஎஸ்யூ பில் அப்படிங்கிறதும் சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர் பிஎஸ்யூ அப்படிங்கிறது ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ் அப்படிங்கிறது வந்து பண்ணதுக்கப்புறம் ஆஃப்டர் 2000 அப்படிங்கிறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பிஎஸ்யூக்கான தனியாக ரிப்போர்ட் அப்படிங்கிறதும் ஃபைல் பண்ணுறாங்க, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். ஸோ ஆடிட் ரிப்போர்ட் ஆன் அப்ராப்ரேஷன் பில், ஆடிட் ரிப்போர்ட் ஆன் ஆடிட் ரிப்போர்ட் ஆன் அந்த எஸ்டிமேட்டட் ரெவன்யூ, எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் இருக்கு இல்லையா, தட் அப்ராப்ரேஷன் பில் அண்ட் ஃபினான்ஸ் பில் அண்ட் ஆல்சோ பிஎஸ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ரிப்போர்ட் என்ன பண்ணுவார்னா ஜென்ரல் ஆடிட் முடிஞ்சோன்னா சப்மிட் பண்ணுவார். இது வந்து மேண்டேட்டரி, அவர் எவ்ரி இயர் வந்து மஸ்ட் வந்து இதை பண்ணி ஆகணும். ஆனால் ப்ரொப்ரேட்டரி ஆடிட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் லைக் தட். ஓகேவா, ப்ரொப்ரேட்டரி ஆடிட் அப்படிங்கிறது வந்து மேபி இட்ஸ் நாட் மேண்டேட்டரி, மேபி அப்படிங்கிறது வந்து கண்டக்ட் பண்ணலாம். இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ ஓனர்ஷிப் ஆடிட். வை இட் இஸ் கால்ட் அஸ் அ ஓனர்ஷிப் ஆடிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கேக் இருக்கேன் அப்படின்னு வந்தால் என்னை வந்து என்னவா கன்சிடர் பண்ணுவாங்க, நானே என்ன நினச்சிப்பேன் அப்படின்னு வந்தால் ஓகே ஐ ஆம் த ஓனர் ஆஃப் தட் மணி. ஸோ அப்போ என் காசை ஒருத்தர் ஸ்பெண்ட் பண்ணுறான் அப்படின்னு வந்தால் நான் இட்ஸ் லைக் ரொம்ப இன்டெப்த்தாக ஆடிட் பண்ணுவேன் இல்லையா. ஸோ தட்ஸ் வை இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஓனர்ஷிப் ஆடிட். இட் கேன் பி கால்ட் அஸ் இன்டெப்த் ஆடிட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா, நான் இன்டெப்த்தாக டீட்டெயிலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்தால் ஆடிட் அப்படிங்கிறது வந்து பண்ணி ஸோ அவன் எங்கெங்கெல்லாம் வந்து லூப் ஹோல்ஸில் அந்த பணியை வந்து வெளில அனுப்பியிருப்பான், தேர் மேபி ரவுண்ட் ட்ரிப்பிங் நடந்திருக்கலாம், ஸோ லைக் டபுள் டாக்குமெண்டேஷன் வந்து நடந்திருக்கலாம், ஸோ லைக் ஹவாலா அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கலாம். இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக்கல் டீமோட ஹெல்ப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்தால் ஒரு இன்டெப்த்தாக நான் ஆடிட் அப்படிங்கிறது வந்து பண்ணலாம். ஜென்ரல் ஆடிட்டில் அதெல்லாம் பண்ண மாட்டார், பட் ப்ரொப்ரேட்டரி ஆடிட் அப்படிங்கிறதுல இன்டெப்த்தாக டீட்டெயிலாக பண்ணுவார். ஆக்சுவலாக இந்த ஆடிட்டில் வந்து ரிவீல் ஆன கேஸ் தான் 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ். இது வந்து 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ் வெளில வந்ததுக்கான ரீசனே கேகோட ரிப்போர்ட் தான். ஸோ அவர் பண்ண அந்த ப்ரொப்ரேட்டரி ரிப்போர்ட் தான். பட் தட் இஸ் நாட் மேண்டேட்டரி, இட் மே பி கன்வெக்டட், இட்ஸ் பேஸ்ட் அப்பான் மை டிஸ்கிரிஷனரி பவர். என்னோட விருப்பத்தின் பேரில் நான் பண்ணுவேன், பண்ணாமல் கூட இருப்பேன். இட்ஸ் நாட் மேண்டேட்டரி, பட் திஸ் ஜென்ரல் ஆடிட் இஸ் மேண்டேட்டரி. ஓகேவா, ஸோ இப்படி தான் என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நாட் ஓன்லி திஸ் கேக் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, இட் கேன் பி டன் பை ஃபினான்ஸ் கமிட்டிஸ் ஆல்சோ. ஸோ ஆக்சுவலாக பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, இட்ஸ் ஜஸ்ட் ஃபினான்ஸ் கமிட்டிஸ். ஆக்சுவலாக அப்ராக்சிமேட்டாக ஒரு 50+ ஃபினான்ஸ் கமிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இருக்காங்க. எல்லா கமிட்டியும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ரொம்ப முக்கியமான 3 கமிட்டிஸ் இருக்குது, தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ ஒன் இஸ் பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி, எஸ்டிமேட் கமிட்டி அண்ட் பிஎஸ்யூ கமிட்டி. ஸோ இந்த 3 கமிட்டி அப்படிங்கிறதுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கமிட்டி. ஓகேவா, ஸோ பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்லி அப்ராப்ரேஷன் பில் அண்ட் ஃபினான்ஸ் பில் அதை மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்தால் ஆடிட்டிங் அப்படிங்கிறது வந்து பண்ணுவாங்க. எஸ்டிமேட் கமிட்டி அப்படிங்கிறது வந்து ஆடிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சம் அதர் ஜென்ரல் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுப்பாங்க. தட்ஸ் வை இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பாலிசி ரிஃபார்ம் கமிட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது. ஓகேவா, ஸோ எஸ்டிமேட் கமிட்டிக்கு தான் இன்னொரு பேர் வந்து பாலிசி ரிஃபார்ம் கமிட்டி. ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டோட பாலிசியை நீங்கள் இந்த மாதிரி வந்து எம்ஜி நரேகா ஸ்கீமை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு பதிலாக அதில் இந்தந்த மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சம் ரிஃபார்முக்கான ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த 3 கமிட்டிலேயும் இந்த கமிட்டி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் கமிட்டி, வெரி இம்பார்ட்டன்ட் கமிட்டி ஆல்சோ. ஆக்சுவலாக திஸ் கமிட்டி அப்படிங்கிறது வந்து has 30 members and all the 30 members அப்படிங்கிறது வந்து from லோக்சபா. ஓகேவா, சேர்மன் அண்ட் அதர் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது இருப்பாங்க, எல்லாருமே பிலாங்ஸ் டு லோக்சபா. பட் அன்லைக் பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி அண்ட் பிஎஸ்சி கமிட்டி. ஓகேவா, ஸோ பிகாஸ் இந்த 2 கமிட்டிஸ் அப்படிங்கிறதுலையுமே போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா மெம்பர்ஸ் இருப்பாங்க, பட் இங்கே ஒன்லி லோக்சபா மெம்பர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அண்ட் இட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி பவர்ஃபுல் கமிட்டி. அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் பிஎஸ்யூ கமிட்டி. ஸோ ஒன்லி வந்து பிஎஸ்யூ ரிலேட்டடாக வந்து ரெக்கமெண்டேஷன் அண்ட் ஒன்லி பிஎஸ்சி ரிப்போர்ட் அப்படிங்கிறத மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து இது பண்ணுவாங்க. அண்ட் ஒன் கொஸ்டின் இஸ், அவுட் ஆஃப் திஸ் 3 கமிட்டிஸில் எந்த கமிட்டி அப்படிங்கிறத ஃப்ரெண்டு, ஃபிலாசபர் அண்ட் கைட் ஆஃப் அப்படிங்கிறது கேகுன்னு சொல்கிறாங்க.
இந்த 3 பேரில் யார் கம்ப்ளீட்லி ரிலே ஆன் கேக் அப்படிங்கிறதா இருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே வந்து கேக் என்ன பண்ணிடுவார்னா ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுவார். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஜென்ரல் ஆடிட் பண்ணி அந்த 3 ரிப்போர்ட் அப்படிங்கிறத அவர் சப்மிட் பண்ணிடுறாரு. ஸோ அந்த 3 ரிப்போர்ட் அப்படிங்கிறத சப்மிட் பண்ண அந்த ரிப்போர்ட்டை வச்சு சைடில் எடுத்து வச்சு நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்தால் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுவேன். தட்ஸ் டன் பை பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி. அண்ட் 3 கமிட்டியில் இந்த ஓல்டஸ்ட் கமிட்டி எது அப்படின்னு கேட்டால் திஸ் பப்ளிக் அக்கௌண்ட் கமிட்டி. ஏன்னா டியூரிங் பிரிட்டிஷ் டைம்லேயே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்தால் 1930s வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பிஎஸ்சி கமிட்டி அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த ஓல்டஸ்ட் கமிட்டி வந்து பிஎஸ்சி கமிட்டி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஓல்டஸ்ட் கமிட்டியில் த மெயின் சிக்னிஃபிகண்ட் என்னென்னா இட் ஆல்சோ இன்க்ளூடிங் அப்போசிஷன் பார்ட்டி எம்பிஸ். ஏன்னா அவங்க தான் கரெக்டாக என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. ஒரு ரூலிங் பார்ட்டி பண்ண தப்பை கரெக்டாக வந்து ஆராய்ஞ்சு அதை சுட்டி காட்டக்கூடியது வந்து யாராக இருப்பாங்கன்னா அப்போசிஷன் பார்ட்டியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் அப்போசிஷன் பார்ட்டியோட எம்பிஸ் ஆல்சோ பீயிங் த பார்ட் ஆஃப் இட். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், இந்த 3 கமிட்டிலையுமே யார் இருக்க மாட்டாங்கன்னா மினிஸ்டர்ஸ் வந்து மெம்பராக இருக்க மாட்டாங்க. இந்த ஒவ்வொரு கமிட்டியோட ஹெட்டு சேர்பர்சன் வந்து அப்பாயிண்டட் பை த ஸ்பீக்கர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கமிட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமான கமிட்டி. 50+ கமிட்டி ஃபினான்ஸ் கமிட்டிஸ் இருந்தாலுமே திஸ் 3 கமிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஜஸ்ட் ஹேவ் அ லுக் ஆஃப் it. Okay, in your SCRTs அப்படிங்கிறதுல வந்து have a look of it. So actually this is the stage of implementation. The last stage of அப்படிங்கிறது வந்து budget. So budget presentation, budget preparation பார்த்திருந்தோம். Then budget presentation, I repeat, it's like budget presentation அப்படிங்கிறது வந்து பார்த்திருந்தோம். Preparation அப்படிங்கிறதுக்கு அப்புறம் enactment அப்படிங்கிறது பார்த்திருந்தோம். Then budget execution, then finally அப்படிங்கிறது வந்து post budgetary control. In this post budgetary control CAG and ஃபினான்ஸ் கமிட்டிஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். ஸோ ஆக்சுவலாக திஸ் இஸ் த ஸ்டேஜஸ் ஆஃப் காம்ப்ரிஹென்சிவ் அப்படிங்கிறது வந்து ஸ்டேஜ் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பெட்டர். ஸோ ஃபைனலி எப்படி கன்க்ளூஷன் அப்படிங்கிறது கொடுக்குறது, யூ ஆல் நோ தட். ஸோ இட் இஸ் அன் காம்ப்ரிஹென்சிவ் டாக்குமெண்ட். ஸோ ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறதுக்கான ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதுல ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து இஸ் தட். இட்ஸ் அ ஹோல் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் டாக்குமெண்ட். இதில் போத் ரெவன்யூ பார்ட்டும் இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சர் பார்ட் அப்படிங்கிறதும் இருக்குது. இட்ஸ் ஆல் அப்படிங்கிறது ஃபார் த பீப்புள் வெல்ஃபேர் அப்படிங்கிறதுக்காக தான். இது எல்லாமே டன் வித் பார்லிமெண்ட் அப்ரூவல் அப்படிங்கிறதுல தான் நடக்குது. இட்ஸ் ஃபார் வாட், எதுக்காக இந்த பட்ஜெட் ப்ரொபோசல்? ஸோ மெயின்லி இட்ஸ் ஃபார் த ஃபிஸ்கல் அண்ட் டெவலப்மெண்டல் அஜெண்டா அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ லைக் இந்த மாதிரி சொல்லி நீங்கள் லைக் இதை கன்க்ளூட் அப்படிங்கிறது வந்து பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஸ்டேஜஸ் ஆஃப் பட்ஜெட். ஸோ நெக்ஸ்ட் we are going to see the next question. How do DPSP, Direct to Principle of State Policy, it's nothing but அரசுக்கான வழிகாட்டும் நெறிமுறைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இட் கம்ஸ் அண்டர் த ஆர்டிகல் 36 to 51 அப்படிங்கிறதுல என்ன பார்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க? பார்ட் 4 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹவு டு தி DPSP in the Indian Constitution help to strengthen social and economic dimension of democracy? ஸோ இந்த மெயின் திங் கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எப்படி இந்த டிபிஎஸ்பியோட ப்ரொவிஷன் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டைமென்ஷன் ஆஃப் டெமோக்ரஸி, ஸோ டேரெக்டாக சொல்லப்போனால் சோஷியல் டெமோக்ரஸி அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி அப்படிங்கிறத எப்படி இதை என்ஷூர் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து சம்திங் டிஃப்ரெண்ட், தட் இஸ் ஜஸ்டிசேபிள். ஸோ தட் இஸ் அ மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து டிமாண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறத பற்றிலாம் எழுதணும்னு அவசியம் இல்லை. நான் ஜஸ்ட் ஃபார் அ சேக் அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். ஸோ இன் திஸ் டிபிஎஸ்பி அப்படிங்கிறதுல இன்ட்ரோடக்ஷன் பார்ட் அப்படிங்கிறதுல வாட் இஸ் டிபிஎஸ்பி, இட் கம்ஸ் அண்டர் த ஆர்டிகல் 36 to 51 பார்ட் 4 ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இதில் இருக்கக்கூடிய மெனி ப்ரொவிஷன் ஸோ எதை என்ஷூர் பண்ணுதுன்னா சோஷியல் டெமோக்ரஸி அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி. சோஷியலி எப்படி பீப்புளை வந்து எம்பவர் பண்ணுறது, விமனை எப்படி எம்பவர் பண்ணுறது, ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படிங்கிறது எப்படி கொடுக்குறது, ஒர்க்கரை எப்படி எம்பவர் பண்ணுறது, எக்கனாமிக்கலி அட் த சேம் சென்ஸ். ஸோ எக்கனாமிக்கலி ஒருத்தனோட அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறத எப்படி இம்ப்ரூவைஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணுறது, யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது எப்படி கொண்டு வருது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் அப்படிங்கிறத பற்றி டிபிஎஸ்பியில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஈவன் தோ இவ்வளோ இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் வந்து இதில் இருந்தாலும் இட் இஸ் நான் ஜஸ்டிசேபிள் இன் நேச்சர். ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்ட் அப்படிங்கிறதுல பேசிக்லி வாட் இஸ் அபவுட் டிபிஎஸ்பி. நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி என்ஷூர் பண்ணுறதுக்கு என்னென்ன டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் லைக் ஆர்டிகல் பை ஆர்டிகல் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணலாம். லெட்ஸ் சே இந்த ஆர்டிகல் 38 அப்படிங்கிறதுல என்ன இருக்குது வித் எக்ஸாம்பிளோடு கொடுத்தீங்க அப்படின்னு வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். லைக் சம் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறதோ லைக் சம் பாலிசிஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லும்போது லெட்ஸ் சே ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், மெட்டர்னிட்டி பெனிஃபிட், ஆர்டிகல் 42 அப்படிங்கிறதுல மெட்டர்னிட்டி ரிலீஃப். அஃப்கோர்ஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படிங்கிறதுலையுமே மகப்பேறு விடுப்பு அப்படிங்கிறது கொடுக்குறாங்க, பேமெண்ட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ லைக் அதெல்லாம் நீங்கள் எக்ஸாம்பிள் எழுதி சொல்லும்போது ஓகே இட்ஸ் ஆன் த வே ஆஃப் அப்படிங்கிறது வந்து டிபிஎஸ்பி வந்து அரசுக்கான வழிகாட்டும் நெறிமுறைகள்.
வழிகள். ஸோ அரசுக்கு ப்ராப்பரான வே அப்படிங்கிறதுல இது வழிகாட்டுது. இந்த வகையில் அரசும் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்தால் பீப்புள் அப்படிங்கிறதுல வெல்ஃபேர் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறாங்க. ஸோ லைக் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொஸ்டினை கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஃபைனலி அப்படிங்கிறது எஸ் இட் இஸ் அப்படிங்கிறது என்ஷூரிங் அப்படிங்கிறது சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி அப்படிங்கிறது ஆஃப் த கண்ட்ரி அண்ட் எம்பவர் தி பீப்புள் அப்படிங்கிறது. ஸோ லைக் அந்த மாதிரி நீங்கள் கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் as I already said in the introduction part, DPSP it's part of part 4 of the constitution. It comes under the article 36 to 51 of the constitution, and this is non-justiciable nature. What is the difference between justiciable and non-justiciable? You already know that fundamental right அப்படிங்கிறது is justiciable nature, but DPSP it's non-justiciable அப்படிங்கிறது நேச்சர். ஓகே, ஸோ ஜஸ்டிசியபிள் என்ன, நான் ஜஸ்டிசியபிள் என்ன? ஸோ ஏன் இதை ஜஸ்டிசியபிள்னு சொல்கிறாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இப்போ அஃபெக்ட் ஆகுது. லெட்ஸே உங்களோட ரைட் டு ஃப்ரீடம், லெட்ஸே விஆர் இந்த கிளாஸில் இருக்கும். நான் ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் மட்டும், லெட்ஸே மேபி த எஸ்சி ஸ்டூடெண்ட் ஆர் எஸ்டி ஸ்டூடெண்ட் ஆர் எனக்கு ஒரு பிடிக்காத ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது அப்போல்லாம் நான் பார்க்க மாட்டேன். இட்ஸ் லைக் தெர் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன். பட் ஸ்டில் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு எஸ்சி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு வந்தால், ஓகே யூ ஷுட் நாட் ஹேவ் அ ஃப்ரீடம். நீ என்கிட்ட டவுட் கேட்கக்கூடாது, என்கிட்ட பேசக்கூடாது, மற்ற பர்சன் கூட பேசக்கூடாது, நீ தனியாக ஒரு பிளேஸில் தான் உட்காரணும். இந்த மாதிரி அவங்களோட ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறத நான் அஃபெக்ட் பண்ணேன்னா தட் பர்சன் அப்படிங்கிறது கேன் ஃபைல் த கேஸ் அகெயின்ஸ்ட் மீ டைரக்ட்லி இந்த சுப்ரீம் கோர்ட். ஹை கோர்ட் போய் அப்பீல் பண்ணி போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்தால் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறதுல கேஸ் அப்படிங்கிறத ஃபைல் பண்ணிக்கலாம். ஓகேவா, தட் இஸ் கால்ட் அஸ் ஜஸ்டிசிபிள். நோ நீட் ஆஃப் லா. எந்த ஒரு இன்பிட்வீன் பர்சன் அப்படிங்கிறது இங்கே தேவையில்லை. இன்டர்மீடியேட்டரியாக லாவோட சப்போர்ட் அப்படிங்கிறது இங்கே நம்மளுக்கு தேவையே கிடையாது. இந்த ப்ரொவிஷன் இட் செல்ஃப் அப்படிங்கிறது ஜஸ்டிசபிள். இந்த ப்ரொவிஷன் இட் செல்ஃப் அப்படிங்கிறது டேக்கன் இன்டு சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது இந்த ப்ரொவிஷனே என்ன பண்ணும் அப்படின்னு வந்தால் அதுக்கான பவர் அப்படிங்கிறத கொடுக்கும். தட்ஸ் வை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது அவர் ஜஸ்டிசியபிள்னா அதான் மீனிங். ஒருத்தவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு வந்தால் டைரெக்டாக அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்தால் சுப்ரீம் கோர்ட்லேயே கோர்ட் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். அண்ட் இந்த சுப்ரீம் கோர்ட் கிவ் த பிரியாரிட்டி டு தட் கேஸ். லெட்ஸே ஆல்ரெடி ஏதோ ஒரு அப்பீல் கேஸ் நடந்துட்டு இருக்கு, நான் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன்னா எனக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கான ரீசனே என்ன, கான்ஸ்டிடியூஷனை செக்யூர் பண்ணணும். தட் இஸ் அ கஸ்டோடியன் ஆஃப் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன். ஸோ அதுக்காக தான் அந்த எஸ்டாப்ளிஷ் அப்படிங்கிறதே பண்ணியிருக்காங்க. ஸோ அவன் எனக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், சுப்ரீம் கோர்ட் எனக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். மற்ற சிவில் கேசஸ்க்கோ கிரிமினல் கேசஸ்க்கோ ப்ரியாரிட்டி கொடுக்கக்கூடாது. ஸோ என்னால் அதை வெளிப்படையாக சொல்கிறதுக்கான பவர் எனக்கு இருக்குது. ஏன்னா ஹைகோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கான ரீசன் சிவில் கேசஸ் கிரிமினல் கேசஸை பார்த்துக்கிறதுக்காக. பட் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. ஓகேவா, அதெல்லாம் நம்ம ஜுடிஷியரியோட ஃப்ளாஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது பார்க்கலாம். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கான ரீசனே கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்கணுங்கிறது. ஹைகோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கான ரீசன் சிவில் கேசஸ் அண்டு கிரிமினல் கேசஸ் அப்படிங்கிறத டேக்கிள் பண்ணும். ஆனால் இப்போ எப்படி இருக்குது, ஹைகோர்ட்லேருந்து கேசஸ் எல்லாம் என்ன இருக்குது, அப்பீல் ஆகி சுப்ரீம் கோர்ட்டில் போய் உட்காந்துருச்சு. அப்போ சுப்ரீம் கோர்ட் இப்போ எதை பார்த்துட்ருக்காங்க, சிவில் கேசஸ் கிரிமினல் கேசஸை பார்த்துட்ருக்காங்க. அப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேசஸை ஒதுக்கி வச்சுட்ருக்காங்க. ஆக்சுவலாக இட்ஸ் அகேன்ஸ்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், வயலேட்டிங் த கான்ஸ்டிடியூஷன். அண்ட் தெர் இஸ் அ லாட் ஆஃப் பெண்டன்சி ஆஃப் கேசஸ் அப்படிங்கிறது இன் ஆல் த லெவல் ஆஃப் ஜுடிஷியரி. சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், ஹைகோர்ட்டாக இருக்கட்டும், ஒரு லோக்கல் கோர்ட்டாக இருக்கட்டும். அப்ராக்சிமேட்லி லைக் அரௌண்ட் 3.5 crore கேசஸ் அப்படிங்கிறது பெண்டிங்கில் இருக்குது. இன் லேக்ஸ் ஆஃப் கேசஸ் அரௌண்ட் 52 lakhs ஆஃப் கேசஸ் அப்படிங்கிறது பெண்டிங் அப்படிங்கிறது இன் ஹைகோர்ட் அப்படிங்கிறதுல இருக்குது. சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறதுல அரௌண்ட் 5 to 6 lakh கேசஸ் அப்படிங்கிறது பெண்டிங்கில் இருக்குது. இவ்வளோ கேசஸ் பெண்டிங்கில் இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் ஸோ எந்த ஒரு ப்ராப்பர் கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறதுமே இல்லாமல் அது அப்பீலுக்கு அப்ரோச் பண்ணுறது. தெர் இஸ் அ டிலே இன் ஜட்மெண்ட், தெர் இஸ் அ லாட் ஆஃப் பாட்டில் நெக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது நம்ம ஜுடிஷியரி பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹியர் the justiciable, fundamental rights is justiciable. அந்த ப்ரொவிஷன் அஃபெக்ட் ஆனாலே நீங்கள் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதுக்குன்னு இன்பிட்வீனா லா தேவைப்படணும், லா வேணும், பார்லிமெண்ட்டோட சப்போர்ட் வேணும் அப்படிங்கிற அவசியம் இங்கே கிடையாது. ஆனால் டிபிஎஸ்பி அப்படிங்கிறது இட்ஸ் நாட் லைக் தட். ஸோ டிபிஎஸ்பி அப்படிங்கிறது நான் ஜஸ்டிசபிள் நேச்சர். ஒரு இப்போ லெட்ஸே டிபிஎஸ்பியில் ஆர்டிகல் 39D என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லெட்ஸே ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைடில் ஒரு மேல் ஒரு ஃபீமேல் ஒர்க் பண்ணுறாங்க. லெட்ஸே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட் கொடுக்குற அதே சேலரி ஒய்ஃபுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரு மேல் பர்சனுக்கு கொடுக்கக்கூடிய அதே சேலரி ஃபீமேலுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த சைட்ஸ் ஸ்டில் நீங்கள் பார்க்க முடியும். ஓகேவா, ஈவன் தோ இட்ஸ் மென்ஷன் இன் த கான்ஸ்டிடியூஷன், இட்ஸ் மென்ஷன் இந்த ஆர்டிகல் 39D ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் அவங்களால டைரெக்டாக போய் கோர்ட்டை இந்த ப்ரொவிஷனை மட்டுமே பேஸ் பண்ணி போய் கொஸ்டின் ரைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், லைக் கேஸ் ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ண முடியாது. த ரீசன் ஹியர் இட் இஸ் நாட் ஜஸ்டிசேபிள். இது அஃபெக்ட் ஆனாலுமே உன்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு வந்தால் போய் கேஸ்லாம் ஃபைல் பண்ண முடியாது. ஆனால் இஃப் இட் இஸ் பேக்டு பை லா,
லைக் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்குக்கான ஒரு ஆக்ட் அப்படிங்கிறது இருக்குது. எஸ் தெர் இஸ் ஆக்ட் அப்படிங்கிறது இருக்குது. பட் ஒரு லீகல் ப்ரொஃபஷன்ஸ் அப்படிங்கிறதுல ஐ மீன் ஒரு ஃபார்மல் ப்ரொஃபஷன்ஸ் அப்படிங்கிறதுல அதை ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ஒரு இன்ஃபார்மல் பிளேசஸ் அப்படிங்கிறதுல அதுக்கான அந்த ஏரியாஸ் அப்படிங்கிறது வந்து அவைலபிளாக இல்லை. ஸ்டில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆர் லைக் நாட் லைக் அ ஃபார்மல் ஒர்க்கர்ஸ், ரெகுலர் ஒர்க்கர்ஸ் வந்து கிடையாது. இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா யூ ஆர் ரெகுலர். ஐடி ஜாபு ஆர் லைக் டீச்சர்ஸாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் மோர் ஆர் லைக் அ ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷன். ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே ஒரே சேலரி தான். இட்ஸ் பேஸ்ட் அப்பான் யுவர் ப்ரொஃபஷன். உங்களோட சேலரி வேரி ஆகும். நீ ஹைலி வந்து இன்டெலெக்சுவலாக இருக்குன்னா உனக்கு நிறைய சேலரி கிடைக்கும். லோ அப்படின்னு வந்தால் லோ சேலரி அப்படிங்கிறதா இருக்கும். கிளரிக்கல் பொசிஷன் அதுக்கேற்ற மாதிரி சேலரி. தட் இஸ் ஓகே. இட்ஸ் பேஸ்ட் அப்பான் யுவர் ஸ்கில் செட். சேலரி டிசைட் பண்ணுறது இட்ஸ் ஓகே. பட் இட்ஸ் பேஸ்ட் அப்பான் யுவர் செக்ஸ். சேலரி டிசைட் பண்ணுறது அப்படிங்கிறது அகைன்ஸ்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இட்ஸ் அகைன்ஸ்ட் ஆஃப் தி டிபிஎஸ்பி. ஈவன் தோ இட் இஸ் இந்த ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷனில் த்ரோ லா மூலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ லெட்ஸே ஒரு ஐடி ஆஃபீஸ் இருக்குது, அதில் ஒரு மேல் ஒரு ஃபீமேல். ஃபீமேலுக்கு வந்து கம்மியான சேலரி, மேலுக்கு வந்து அதிகமான சேலரி கொடுத்தாங்கன்னா தட் ஃபீமேல் கேன் ஃபைல் த சூட், லைக் தட் ஃபீமேல் கேன் ஃபைல் த கேஸ் அகேன்ஸ்ட் தட் ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ணலாம். எங்கே கேஸ் ஃபைல் பண்ணலாம்? டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட் போக முடியுமா அப்படின்னு கேட்டால் நோ, சுப்ரீம் கோர்ட் போக முடியாது. பட் கேன் ஃபைல் த கேஸ் இன் டு த மேக்ஸிமம் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ண முடியும். சிவில் கேஸ் அப்படிங்கிறதுக்கு டு த மேக்ஸிமம் ஹைகோர்ட்டில் தான் ஃபைல் பண்ண முடியும். இஃப் இட் இஸ் கம்ஸ் த்ரூ லா மூலமாக வரும்போது டு த மேக்ஸிமம் ஹைகோர்ட்டில் தான் ஃபைல் பண்ண முடியும். ஒன்லி பை த வே ஆஃப் அப்பீல் மூலமாக தான் எங்கே போக முடியும் அப்படின்னு வந்தால் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறதுக்கு போக முடியும். ஓகேவா? டு த இனிஷியல் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுல ஹைகோர்ட் தான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆனால் தான் நீ டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறதுல கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஆனால் அதே டிபிஎஸ்பி த்ரூ லா மூலமாக நீ போகிற டேரெக்டாக டிபிஎஸ்பி ப்ரொவிஷனை மட்டுமே வச்சு உன்னால் கோர்ட்டில் கேஸே ஃபைலே பண்ண முடியாது. ஆனால் த்ரூ லா இருக்குது. ஆல்ரெடி ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் இந்த ரெகுலர் ஒர்க்கிங் ஸ்பேசஸ், ஃபார்மல் ஒர்க்கிங் ஸ்பேசஸ், ஐடி ஸ்பேசஸ் அப்படிங்கிறதுக்கு லா இருக்குன்னா த்ரூ லா மூலமாக நீ கேஸ் ஃபைல் பண்ணுறேன்னா டு த மேக்ஸிமம் உன்னால் ஹைகோர்ட் தான் போக முடியும். டேரெக்டாலாம் சுப்ரீம் கோர்ட் போக முடியாது. சுப்ரீம் கோர்ட்டே போக முடியாதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. ஹைகோர்ட்டில் பை த வே ஆஃப் அப்பீல் மூலமாக நீ எங்கே போகலாம் அப்படின்னு வந்தால் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது போகலாம். பட் நாட் டைரக்ட்லி கோ டு த சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறதுக்கு போக முடியாது. அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் இங்கே டிபிஎஸ்க்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு வந்தால் பார்லிமெண்ட்டோட சப்போர்ட், பார்லிமெண்ட் லா சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து தேவைப்படுது. ஒன்லி பை த வே ஆஃப் லா மூலமாக தான் என்ன பண்ண முடியும்னா அப்பீல் பண்ண முடியும். தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் அஸ் நான் ஜஸ்டிசேபிள் இன் நேச்சர். ஓகேவா? ஸோ லைக் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரொவிஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் த மெயின் மோட்டிவ் ஆஃப் டிபிஎஸ்பி இஸ் டு என்ஷூர் த சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத என்ஷூர் அப்படிங்கிறது பண்ணுறது. ஸோ இப்போ இது நேம் இட் செல்ஃப் இருக்குது. அரசுக்கான வழிகாட்டும் நெறிமுறைகள். ஒரு கவர்மெண்ட் எப்படியெல்லாம் பாலிசி மேக் பண்ணோம், எப்படியெல்லாம் ஸ்கீம் மேக் பண்ணோம், அதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு வந்தால் த்ரூ டிபிஎஸ்பி ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது மூலமாக கொடுக்குறாங்க. ஸோ லைக் நீங்கள் மேக் பண்ண எல்லா லாஸுமே பாருங்கள். ஐ மீன் கவர்மெண்ட்டில் மேக் பண்ணக்கூடிய எல்லா பாலிசி, எல்லா ஸ்கீம்ஸ் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னு வந்தால் டிபிஎஸ்பியோட ஏதோ ஒரு ப்ரொவிஷன் அப்படிங்கிறத மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். யூ கேன் டேக் எனி ஸ்கீம், உங்களுக்கு ஞாபகத்தில் வரக்கூடிய எந்த ஒரு ஸ்கீம் வேணாலும் எடுத்துக்கோங்க, டிபிஎஸ்பியோட ஏதோ ஒரு ப்ரொவிஷனோட அது மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதே கவர்மெண்ட் வந்து மேட்ச் ஆகாத மாதிரி ஒரு ஸ்கீம் மேக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. பிகாஸ் இந்த ப்ரொவிஷன் இட் செல்ஃப் நான் ஜஸ்டிசேபிள், அதுக்கு அகேன்ஸ்டாக எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் கவர்மெண்ட் மேக் பண்ணக்கூடிய பாலிசி அண்ட் ஸ்கீம்ஸ் எதை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு வந்தால் திஸ் டிபிஎஸ்பி ப்ரொவிஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. பிகாஸ் இந்த பாலிசி அண்ட் ஸ்கீம்ஸ் மெயின்லி மேக் ஃபார் த சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒன்று தான். சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் ஆர் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி ரெண்டுமே ஒன்று தான். சோஷியல் ஜஸ்டிஸ் ஆர் சோஷியல் டெமோக்ரஸினா சோஷியலி அவங்கள வந்து எம்பவர் பண்ணும். ஐ மீன் அவங்களோட ஸ்டேட்டஸை வந்து சோஷியலி லைக் அந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரணும். தட் இஸ் அப்படிங்கிறது வந்து சோஷியல் ஜஸ்டிஸ். எக்கனாமிக் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வந்து இஸ் நத்திங் பட் அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறத இம்ப்ரூவைஸ் அப்படிங்கிறத பண்ணணும். தட் இஸ் கால்ட் அஸ் எக்கனாமிக் ஜஸ்டிஸ். ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எதை என்ஷூர் பண்ணால் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணும். எனக்கு பொலிட்டிக்கலி ரைட்ஸ் இருக்குது, ஐ ஹாவ் அ ரைட் டு லைக் டேக் பார்ட்டிசிபேட் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்பீச், ஐ ஹாவ் அ ரைட் டு ஈக்குவாலிட்டி இருக்குது, ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. லைக் இந்த மாதிரி பொலிட்டிக்கலி ஒரு பர்சனை எம்பவர் பண்ணுறது வந்து ஃபண்டமெண்டல் ரைட். அதே சோஷியலி அண்ட் எக்கனாமிக்லி ஒரு பர்சன் அப்படிங்கிறத எம்பவர் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பி அப்படிங்கிறது தான் எம்பவர் அப்படிங்கிறது பண்ணும். ஸோ லைக் இந்த மாதிரி டிபிஎஸ்பி இட்ஸ் பார்ட் 4, 36 and 51 ஃப்ரம் 36 to 51 ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறதுல இருக்குது. It is non-justiciable in nature and it helps to ensure the social and economic justice and it ensure the welfare state. ஏன்னா டிபிஎஸ்பியோட மெயின் மோட்டோவே என்ன? வெல்ஃபேர் ஸ்டேட் தான். ஐ மீன் ஸ்டேட் பீப்புளோட வெல்ஃபேர் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இன் திஸ் வே சோஷியலிஸ்டிக் அண்ட்
democratic framework அப்படிங்கிறத வந்து ensure பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் welfare of the state. The main thing is DPSP it comes under the article 36 to 51 part 4 of the constitution அப்படிங்கிறதுல இருக்கு. social and economic democracy ensure பண்ணணும், பீப்புளோட வெல்ஃபேர், தட் இஸ் வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படிங்கிறதா டிபிஎஸ்பியோட மெயின் மோட்டோ. ஸோ லைக் இந்த மாதிரி நீங்கள் ஒரு இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறத எழுதிக்கலாம். தென் எந்தெந்த ப்ரொவிஷன்ஸில் சோஷியல் டெமோக்ரஸி அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், promoting social and economic equality. It comes under the article 38 to 39. What is in the article 38? What is in the article 39? So in the article 38 அப்படிங்கிறதுல livelihood of the people, பீப்புளோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறத என்ன பண்ணணும்னா என்ஷூர் பண்ணணும். அப்போ பீப்புளோட வாழ்வாதாரத்தை கொடுக்கணும் அப்படின்னு வந்தால் இதில் எதை என்ஷூர் பண்ணுறாங்க, சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறாங்க. அண்ட் அண்டர் த ஆர்டிகல் 39 அப்படிங்கிறதுல எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆர்டிகல் 39ல் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் சப்செக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. 39A BCD அப்படின்னு சொல்லிட்டு அப் டு F வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன் திஸ் 39A அப்படிங்கிறதுல வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இட்ஸ் லைக் எல்லாருக்கும் ஈக்குவட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். ஐ மீன் ரிசோர்ஸஸை ஈக்குவட்டபிளாக, நாட் ஈக்குவாலிட்டி கிடையாது, equitable. Okay, so actually we'll stop here. So the remaining we will see in the next section. The continuation of this we will see in the next section.